கோட்டை சிரட்டையுடன் பழையோல விசிறின்னு யார் இருக்கா? யோகிராஜ் சொன்ன போல அப்பவே அனுபவிச்சுட்டாரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் பார்த்துட்டு அது முப்பது வெறுபொருளாக போகணும். நான் எப்படி சொல்ல முடியும்? தெய்வத்தின் குழந்தைன்னு பரம்பொருளாக பார்த்தோம். அது 1986 உலகத்தந்தை யோகிராம் சிவகுமார் தான் கேரள கவர்னர் வந்து சாமிக்கு ஜெயந்தி விழாவை நடத்துறாரு. அடுத்த நாள் சாமி போகும்போது ஒரு பெரிய மூடையே கொடுத்துட்டாரு. அது 7 நாள் வச்சு பூஜை பண்ணினாரு. இது பார்த்தா 7 நாள் முடிஞ்ச உடனே அந்த மூடையை திறந்த உடனே ஒரு லெட்டர் வந்து இந்த ஆளை பார்த்ததே இல்லை. அப்போ ஒண்ணு அவங்களுடைய விலாசம் எல்லாம் இருக்கு. அப்போ போன் மூலமா ஒண்ணும் பேச முடியாது. போட்டு உடனே வர்றேன்ட்டாரு. அடுத்த பிறந்த நாளை அவரை வச்சு ஓலை செட்ல காணிமடத்தை திறக்க வச்சாரு. சச்சிதானந்த சுவாமி 35 வருஷம் வெளியே வராதவரை வர வச்சு அடிக்கல் நாட்ட வச்சார். அடுத்தாப்புல ஏசுதாசை வச்சு 3 இடத்துல, சென்னையில நாரத கான சபை, மதுரையில செட்டியார் மண்டபம், அடுத்தாப்புல நாகர்கோவில் நாகராஜா கோயில் இது பண்ணி அவருடைய கோயிலை எப்படி குற்றங்கிறது தனி டிசைன் பண்ணிட்டாரு. நம்ம ஐயா இதெல்லாம் பல இடத்துல பேசியிருக்காங்க. யோகி பிறவி சொல்லியிருக்காரு. அப்படி பகவான் பண்ணிட்டு அப்படிப்பட்ட பெருமான் நமக்கு கிடைச்சிருக்காரு. விட்டுறக்கூடாது. நேர்த்திச்சுவர் பாலகுமாரன் அழகாக சொல்லியிருக்கார். பாடல்லாம் இருக்கு. பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாத்தான் வர முடியும். இப்ப இருக்கவங்க யார் யார் இங்க இருக்கிறவங்கிறது பகவானுடைய விருப்பம். அந்த பாடல் பாடுவாங்க. அதுக்கு முன்ன நம்ம தேனப்பன் செட்டியார் அந்த மெல்ல மெல்ல இங்க வா